ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 1000 கோடிக்கு தாண்டி இன்னும் லட்சம் கோடியை தாண்டறதுக்கு வகை செய்து கொண்டிருக்கிறது. பாமர மக்களை சுரண்டி இந்த அரசு தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஏதோ இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களாம். இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள் இந்த டாஸ்மாக் கமிஷன்ல மிக அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி 1000 கோடி அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு முன்னால அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஊருக்கே தெரியுது, இதே பத்திரிகைக்காரங்க தானே எழுதி கொண்டிருந்தீர்கள். 10 பைசாலிருந்து 30 பைசா கமிஷன் வாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 5040 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. இதில் நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள் என்றால், சில நாட்களுக்கு முன்னால் பார் அசோசியேஷன் நான் வக்கீல் பார் அசோசியேஷன் சொல்லலை, டாஸ்மாக் பார் அசோசியேஷன் அவங்க ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடையிலையும் எங்களுக்கும் இவங்க கரூர் பார்ட்டி கேட்குற கமிஷனை கரூர் பார்ட்டி கராராக கேட்குறாங்க. இந்த கரூர் பார்ட்டி கேட்குற கரார் கமிஷனை எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாடு டாஸ்மாக் பக்கத்தில் பார் வைத்திருக்கிற அசோசியேஷனை சார்ந்த அந்த முதலீடு செய்திருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு குற்றம் சாட்டி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இது பல எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இந்த மதுபான ஊழல் விசாரணையே புலன் விசாரணை பிரிவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் உதயநிதி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மொழி பிரச்சனையை மறைப்பதற்கு இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை வெளியே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் நீங்கள் மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் இன்று பவன் கல்யாண் கேட்டிருக்கிறாரு, இன்னைக்கு எல்லா திரைத்துறையினரை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறாங்க. குறிப்பாக அரசியலை தாண்டி திரைத்துறையில் அதிக லாபம் சம்பாதித்து கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களின் குடும்பம். இன்னைக்கு தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் செய்து நீங்கள் விற்பனை செய்கிறீர்களே, அப்படி என்றால் ஹிந்தி அதற்கு தேவைதானே? அப்போ வியாபாரத்திற்கு ஹிந்தி வேண்டும், மக்களின் வளர்ச்சிக்கு இன்னொரு மொழி தேவையில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னையும் ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிந்தி 3வது மொழி என்றால் ஹிந்தி தான் எல்லா இடத்திலும் அழுத்தி விடும் என்று. அப்படி இல்லை, மற்ற மாநிலங்களே அவர்கள் உதாரணம் காண்பிக்கிறார். மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்களில் சுற்றி இருக்கின்ற மாநிலங்களில் ஹிந்தி படிக்கின்ற மாநிலங்கள், அதனால அவங்க ஹிந்தி படிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு சுற்றி இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் நமது சகோதர மாநிலங்களான மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஆக நம்ம மக்கள் 3வது மொழியாக அதை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு சகோதர மொழியை கூட நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, நான் மறுபடியும் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு தமிழ் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டு மாடல் என்று நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள், திராவிட மாடல் என்று சொல்கிறீர்கள். திராவிட மொழியை மற்ற சகோதர மொழியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாடல் என்று சொல்வதில் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டாலினோட பெயர்லையும் தமிழ் இல்லை, அவரோட ஆட்சியின் பெயரிலும் தமிழ் இல்லை. அப்ப எங்கதான் தமிழ் இருக்கிறது? ஆக தமிழை இவர்கள் தான் மிகவும் மோசமான நிலைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க, 3வது மொழி வந்தது என்றால் ஹிந்தி நம்ம தமிழ் அழிந்து விடும், தமிழை யாராவது அழிக்க முடியுமா? 5000 வருடங்களுக்கு பழமையான மொழியை அதுவே நீங்கள் தமிழை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்கிறேன். ஆக இந்த டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காக நீங்கள் மொழி பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். செந்தில் பாலாஜி கமிஷன் தான், ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும்போதும் அவருக்கு பஸ்ஸு ஓடும்போதும் கமிஷன் வாங்குவார், அது ஓடும்போதும் கமிஷன் வாங்குவார், உள்ளே போடும்போதும் கமிஷன் வாங்குவார். ஆக எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்குற ஒரு நபரை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மிக துணிச்சலாக பேசிக்கொண்டிருக்காரு. இவரை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததே இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆக ஜாமீனில் வெளியே இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டு எங்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக மக்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்று 2026 தேர்தலை எதிர்கொள்ள போவது மணல் கொள்ளையும் மது கொள்ளையும் தான்.
ஆக இந்த இரண்டும் தான் 2026 ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்புவதற்கான கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் வலிமையாக குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் எல்லாமே காப்பிங்க. நீங்கள் காப்பி அடிக்கிறது காப்பி அடிச்சுட்டு மற்றதில் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா 9 லட்சம் கோடியை தாண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குகின்ற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாது என்பதுதான் எனது ஒரே கருத்து. சிறுபான்மைக்கு இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் அங்கே இல்லையே. என்ன திட்டம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இன்னைக்கு வெற்று பட்ஜெட் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. 9 லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்காக நாங்கள் அதாவது பெண்களுக்கான விடுதி கட்டுகிறோம் என்று சொல்ல, இது மத்திய அரசின் திட்டம். அந்த தோழி விடுதிகளே மத்திய அரசின் திட்டம் தான். அதே மாதிரி பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக அதுவும் மத்திய அரசின் திட்டம் தான். இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை ஏற்கனவே மத்திய அரசோட PM கேர் திட்டத்தில் வருடத்திற்கு அப்பா அம்மா இல்லாத, அதுக்கு ஒரு கொரோனாவில் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வருடத்திற்கு 20,000 ஏற்கனவே வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இது பிரதமரின் திட்டம் தான். ஆக மக்கள் மருந்தகம் என்று பிரதமரின் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம் என்று காப்பி அடிப்பாங்க. இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை PM கேர் என்பதை பிரதமரின் திட்டத்தை இவங்க CM கேர் என்று கொண்டு வருவார்கள். அதே மாதிரி பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தை கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்று கொண்டு வருவாங்க. விஸ்வகர்மா என்று 8.5 லட்சம் கைவினை கலைஞர்கள் இங்கே எங்களுக்கு வேணும் உதவின்னு சொன்னதை மறுத்துட்டு கலைஞர் கட்டும் திட்டம், வீடு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்வார்கள். ஆக கலைஞர் பெயர் எதில் தான் வைப்பீங்க நமக்கு தெரியல. எல்லாத்துலேயும் கலைஞர் பெயர் இருக்கணுமா? GST முழுவதுமாக அந்தந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு CSTன்னு சென்ட்ரலில் உள்ள இதில் வந்து 41% கொடுக்கப்படுகிறது. ஆக எல்லா மாநிலத்திற்கும் மத்திய அரசு இதற்கான திட்டத்தை அவர்கள் கொடுப்பதில்லை. அதற்கான ஒரு கவுன்சில் இருக்குது, GST கவுன்சில் இருக்குது. அந்த ஃபோரத்தில் தான் டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், இவங்க UPA கவர்மெண்ட்டில் இருக்கும் போதை விட இப்பொழுது அதிகமாக தமிழகத்திற்கு வருகிறது. UPA கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தமிழக நலன் இவர்கள் எதுவுமே பாதுகாக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறார்கள். முல்லை பெரியார் பிரச்சனை இன்னைக்கு கூட மாநில தலைவர் அங்கே உள்ள துணை முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்தால் கருப்பு கொடி காண்பிப்போன்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏன் சொல்லி இருக்கிறார்? ஏனென்றால் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் சொல்கிறது. இன்னைக்கு இல்லாத ஒரு தொகுதி வரைமுறை பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கின்ற ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஒரு குழுவை கர்நாடகாவிற்கு அனுப்பவில்லை? முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் உங்கள் குழுவை நீங்கள் கேரளாவிற்கு அனுப்பவில்லை? ஆக தமிழக பிரச்சனைக்கு உங்கள் குழு போக மாட்டாங்க. இல்லாத பிரச்சனை, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், தமிழகம் பாதிக்கப்படாது அப்படின்னு. அப்படியே அறிவிக்கப்பட்டால் கூட அது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரலாம். அதே மாதிரி அங்கே மேலே உள்ள தலைவர்கள் எல்லாம் சர்வ கட்சி கூட்டத்தில் விவாதிக்கலாம். தமிழக மக்களிடம் நேரடியாக வைக்கிற உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் யாரான்னு பார்த்துருக்கீங்களா? நன்றி சொல்ல வந்தாங்களா? உங்கள் பிரச்சனைகளை பார்க்க வந்தாங்களா? வரல. ஆனால் இன்னைக்கு மாநிலமாக போகிறாங்களாம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு. அதனால் மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 இடத்துல ஒளிபரப்புனாங்களாம். எதுக்கு ஒளிபரப்புனாங்க? யாருக்கு ஒளிபரப்புனாங்க? ஷேருக்கு ஒளிபரப்புனாங்க. எல்லா இடத்துலையும் செல்போனில் வருது, தொலைக்காட்சியில் வருது. மக்கள் வரி பணம். அப்போ விளம்பரம் தானே நீங்கள் பண்ணுறீங்க. பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாலே 100 இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சேருக்காக ஒளிபரப்புனாங்க 100 இடத்துல. இதில் மக்கள் வரி பணம் எவ்வளவு வீணாகி கொண்டு இருக்கிறது? விளம்பரத்திற்காக இவர்கள் எவ்வளவு வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள்? அதனால் இது வெற்று காகிதத்தோடு கூடிய பட்ஜெட் என்பதைத்தான் நாம் சொல்லுவோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத நிலையில் இருக்கிறது.